No, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 20. ரைட், அங்க என்ன போட்டிருக்குன்னா தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருக்கிறது. All the promises of the Lord are yes in him and amen in him. Amen. இந்த காலவெளியில நாம இந்த புதிய ஆண்டுக்கு நம்ம வந்திருக்கிறோம். அநேக வாக்குத்தத்தங்கள் போன வருடம் பெற்றிருக்கலாம், இந்த வருடம் இருக்கலாம். ஆனால் நான் ஒரு உற்சாகப்படுத்துறதுக்கு விரும்புகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் விசுவாசிக்கும் போது தேவன் அந்த வாக்குத்தத்தங்கள் அவர் மாறாதவர், அவர் பொய் சொல்ற தேவன் கிடையாது. ஆனால் அவர் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் நிறைவேற்றுவார். Come on. Right, 2025 is a unique year. Right, ஆண்டவர் சொன்ன வாக்குகளை நிறைவேற்ற மாற்றம் இல்லை. அடுத்த கட்டத்துக்கு தேவன் உங்களை உயர்த்துறதுக்கு தேவன் எப்பயுமே அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தங்களை நம்ம பெற்றுக்கொண்டு இது எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கிற வாக்குத்தத்தம் மாற்றம் இல்லை. ஆனால் இந்த வாக்குத்தத்தங்கள் ஸ்பெசிஃபிக்காக உங்க வாழ்க்கையில நிறைவேறதுக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் விசுவாசத்துல வாழ வேண்டும். ஆமென். ஆமென். அதே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 7ல பார்க்கிறோமா, நம்மளுடைய நடத்தை வந்து விசுவாசத்தின் நடத்தை. பக்கத்துல விசுவாசத்தின் நடத்தை. ரைட், பார்க்கிறது ஒருவேளை நிஜமா இருக்கலாம், ஆனால் காணாத ஒன்று தேவன் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறார். அந்த காணாததை அவர் உங்க வாழ்க்கையில நிஜப்படுத்துறதுக்கு ஆண்டவர் உங்களையும் என்ன விசுவாசத்தில் வாழும்படிக்கு தேவன் விரும்ப சொல்லுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது தேவன் மேல் முழுமையா நம்பிக்கை வைப்பது. பக்கத்துல தேவன் மேல் முழுமையா நம்பிக்கை வைப்பது. Come on. Faith means you trust the Lord with your whole heart. Amen. You wholeheartedly trust the Lord. Amen. இந்த வருடம் ஒரு காரியங்கள் நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் பிரியமானவர்களே, கண்டிப்பாக நிறைய பேர் இந்த புது வருடத்துக்கு நிறைய ரெசல்யூஷன்ஸ்லாம் இருக்கும். ரைட், இது நான் செய்ய போறேன், இப்படி நான் செய்ய போறேன், ரைட், உடம்பு குறைக்க போறேன், ரைட், எல்லாம் புது வருஷத்துல நடக்கிறது தானே, சரிங்களா? ரைட், எது வேணாலும் செய்யலாம். ஆனால் ரொம்ப முக்கியமான காரியம் பிரியமானவர்களே, இந்த சபையில நீங்கள் இருக்கிறதுனால ஒரு காரியத்தை நான் உங்களை அர்ஜ் பண்ணுகிறேன். Come on, உங்களுடைய விசுவாசத்தை அதிகரிக்க நீங்கள் பிரயாசப்படுங்கள். ஆமென். This must be your number one resolution or priority, that you need to increase in your faith. Hallelujah. ஆமென். விசுவாசத்துல நீங்கள் வாழும்போது பிரியமானவர்களே, காணப்படாத காரியத்துல ஆண்டவர் உங்களுக்கு வைத்த காரியத்துல நீங்கள் என்ன செய்ய முடியுமா, அற்புதமாக அதுல வெற்றி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில நிறைவேறாம இருக்கிறதோ விசுவாசத்துல பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, விசுவாசத்துல பெற்றுக்கொள்ளுங்க. Come on. Amen. Hallelujah. இந்த காலவெளியில இந்த மாதம் முழுவதும், come on, இந்த மாதம் முழுவதும் நம்ம தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நம்ம பகிர்ந்து போகிறோம். Right, we're going to share. Right, leadersலாம் சில பேர்கள் என்னோடு சேர்ந்து அவர்கள் வந்து தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசுவார்கள். Right, நீங்கள் மனதை திறந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். பக்கத்துல மனதை திறந்து கொள்ளுங்கள். Right, இந்த காலவெளியில பிரியமானவர்களே, ஒரு முக்கியமான ஒரு காரியம், நாம் சபை வளர்ந்து கொண்டிருக்கு. சொல்லுங்க, வளர்ந்து கொண்டிருக்கிறது. Right, நம்மளோட புதிய பில்டிங்காக நீங்க ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. ரைட், இந்த பில்டிங் கட்டுறதுக்கு பணம் வந்து கொண்டிருக்கிறது மாற்றம் இல்லை, எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ரைட், ஆனால் நம்மளோட சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் சேஞ்ச் பண்ணனால நம்மளோட சண்டே சர்வீஸ் அதிகரிக்கிற மாற்றம் இல்லை. இந்த இடத்துல மெயின் முக்கியமான 3 மொழிகள் இருக்கிறது. ஒன்று வந்து இங்கிலீஷ், ரெண்டாவது பயோலிங்குவல், அடுத்து சைனீஸ். ரைட், சண்டே வந்து நீங்க பார்க்கலாம், கீழே இறங்கும் போது நம்ம ஆராதனை இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியவில்லை. ஆனால் ரெண்டாவது ஆராதனை சைனீஸ் அண்ட் இங்கிலீஷ் வரும்போது காப்பா கிடையாது. இது வந்து குட் ப்ராப்ளம். குட் ப்ராப்ளம். கமான். இது வந்து பேட் ப்ராப்ளம் கிடையாது. அப்படி என்றால் வளர்ந்து கொண்டு இருக்குது. ஆமென். ஆமென். நம்ம எல்லாரும் இந்த பில்டிங் இந்த வருஷம் நம்ம உடைக்க போகிறோம். அநேக சென்டிமெண்டல்லாம் இருக்கு. இந்த இடத்துல வந்து முன்ன வந்து காடா இருந்துச்சு. இந்த இடம் காடு. நான் 8 வயசுல நான் இங்க இருந்தேன். இங்க வந்து கம்பம். நான் நல்ல பையன், அதனால கல் விட்டு எங்க வீட்டெல்லாம் கல் விட்டு எறிவேன். சீரியஸ். ஆனா அந்த கல் விட்டு எறினால கம்பங்களை காணா போச்சு. இந்த பில்டிங் உடைக்க போகிறோம். ரைட், ஒரு புது பில்டிங் இந்த இடத்துல வரப்போகுது. ஹல்லேலூயா. ஆமென். How many of you excited? Come on. Right? ஆகினால இந்த புது பில்டிங் வர்றதுக்கு நம்ம ஃபேஸ் பை ஃபேஸ் ஆக நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, பயோலிங்கோ, அப்புறம் சைனீஸ், ஒவ்வொன்றாக நம்ம ஃபேஸ் பை ஃபேஸ் ஆக தான் நம்ம என்ன செய்ய முடியும், பீண்டா பண்ண போறோம். புரியுதுங்களா இல்லைங்களா? The first phase யார் தெரியுங்களா வர போகிறா? ரைட், பயோலிங்குவல் கிடையாது, பயோலிங்குவல் தான். ஆனால் சாட்டர்டே சர்வீஸ்க்கு நம்ம பிரச்சனை இல்லை. ஆனால் சண்டே சர்வீஸ் வந்து நிறைய பார்க்கிங், நீங்கள் போகும்போது
For us, okay, but for them, very difficult, right? For a step of faith, சொல்லுங்க விசுவாசனடி, சொல்லுங்க விசுவாசனடி. Sunday service வந்து we're going to move out to a new place. Come on. நல்லா கை தட்டுங்க. Come on. Right? மிக விரைவில் எந்த இடம்னு சொல்லுகிறோம். Right? எல்லா வசதியும் ஏற்படுத்தி maybe we will go to one of the hotel, right? Next 6 months we will be there, right? Maybe. இது ஏன் உங்க கூட சொல்றேன்னா ஜெபம் பண்ணுங்க. பக்கத்துல ஜெபம் பண்ணுங்க. Right? Move out பண்றது வந்து we need a lot of money, right? ஹோட்டல்லாம் செக் பண்ணும்போது ஒரு மாசத்துக்கு 10,000 வெள்ளி. வாவ்ன்றீங்க. ஆண்டவர் சந்திப்பார். ஆமென். ஆமென். இது step of faith. Right? இது வந்து விசேஷமா சண்டே சர்வீஸ் நம்மலாம் பாருங்க, நம்ம வெளியாகும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. திருப்பி நம்ம வரும்போது இந்த சர்வீஸ் ஃபுல்லாக தான் வரணும். ஆமென். பக்கத்துல தான் பாருங்க, நாக்கால்லாம் கோசமா இருக்குல்ல, அதெல்லாம் நிறைஞ்சி வரணும். ஹல்லேலூயா. கரணம் தட்டி தேவன் ஸ்தோத்திரம். கம் ஆன். ரைட்? ஜெபம் பண்ணுங்க. தேவன் நம்ம மத்தியில பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசம் நடப்பது. சொல்லுங்க விசுவாசம் நடப்பது. விசுவாசம் வந்து take the first step. பக்கத்துல சொல்லுங்க take the first step. சொல்லுங்க take the first step. முதல் அடியை எடுத்து வைக்கணும். எப்படி பீட்டர் தேவனுடைய அற்புதத்தில் அவன் நடந்தான். ஆண்டவர் இயேசு அந்த தண்ணீர்ல அவர் நடந்து வரும்போது பீட்டர் நடக்கிறதுக்கு அவன் பிரயாசப்பட்டான். ஆண்டவர் சொல்ல நடந்து வர சொல்லும் போது அவன் பயம் இல்லாமல் முதல் அடியை எடுத்து வைக்கிறான். ஹல்லேலூயா. ரைட்? அப்புறம் நீங்க பார்க்கலாம், அவன் விழுந்தான், அவனோட சூழ்நிலைனால பயந்தான். ஆனால் he walks on the water. பக்கத்துல he walks on the water. அதே போல இந்த ஆண்டு நம்ம விசுவாசம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. பக்கத்துல விசுவாசம் நடக்க வேண்டும். ஆமென். இந்த காலவெளியில பிரியமானவர்களே, உங்களோட மனதை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். என்னோடு சேர்ந்து இன்னொருத்தர் தேவனுடைய வார்த்தை கொண்டு வருகிறார். திருக்கு தரிசனமாக அவர் பேசுவார். right? நீங்கள் மனதை திறந்து கொண்டு let's welcome Zechariah. come on, கரம் தட்டி வரவேற்போம். come on. Good morning church. Good morning church. உங்களை பார்க்கிறது சந்தோஷமாக இருக்கு. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இந்த காலவேளையில கூட? உங்களை பார்த்தா சந்தோஷமா இல்லையா? எத்தனை பேர் இந்த காலவேளையில சந்தோஷமா இருக்கீங்க தேவனோட வீட்டுல இருக்கிறதுக்கு? உங்க கைகளை அசைத்து காட்டுறீங்களா? Can you move your hands? Are you guys happy to be here? தேவனோட வீட்டுல இருக்கிறது வந்து எப்பவுமே ஒரு சந்தோஷமான காரியம் தான். It's always a joy being in the house of the Lord. உங்க பக்கத்துல பார்த்து சொல்றீங்களா உங்களை பார்க்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்று? நீங்க சொல்றதை பார்த்தா உண்மையா சொல்ற மாதிரி இல்லையே. இவங்கள பாக்குறதா எனக்கு சந்தோஷமா இருக்கா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. So happy to see you. இந்த காலவேளையில கூட நம்ம தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு போறதுக்கு முன்பாக, before we go to the word of the Lord, can we all just close our eyes? If you're sick in the body, உங்க உடல்நலத்துல நீங்க சுகம் இல்லாமல் இருந்தால், எந்தெந்த இடத்துல உங்களுக்கு சுகம் இல்லையோ அங்க உங்க கைகளை வைத்துக் கொள்கிறீங்களா? Wherever you have a pain in your body or you're not feeling well, can you just put your hands over wherever you're not feeling well? உங்களோட ரைட் ஹேண்ட், உங்களோட வலது கையை வந்து உயர்த்துறீங்களா? நாங்க உங்களுக்காக வந்து ஜெபிக்க விரும்புகிறோம். Come on leaders, you guys just go to them, just pray over them. கைகளை உயர்த்துறீங்களா? கொஞ்ச நேரம் உங்க மேல வந்து யாரோ ஜெபிக்கிறதுக்கு வரைக்கும் நீங்க கைகளை உயர்த்தி காட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்க கைகளை இறக்கலாம். Yeah. Just pray for healing. Father, we pray, Lord Father, for divine healing right now, Lord Father. As we pray, we release the healing power of Jesus, Lord Father. ஆண்டவரே, இப்போது அந்த காலவேளை கூட எல்லா உடல்நலத்தையும் ஆண்டவரே ஒரு பூர்ண சுகம் ஆண்டவரே, எல்லா தோல் வலிகள், எல்லா மூட்டு வலிகள், all leg, ankle, Lord Father, shoulder pain, Lord Father, we release the healing power of Jesus right now. எல்லா கழுத்து வலிகளும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் இப்போதே சுகமாவதாக ஆண்டவரே. Father, we declare by the stripes of Jesus we are healed, Lord Father. இயேசுவின் தழும்புகளால் ஆண்டவரே இப்போது ஒரு பூர்ண சுகம் விசுவாசத்தோட அதை பெற்றுக்கொள்ளுங்க. Come on, by faith receive it. இன்னும் சந்தேகப்படாமல் ஒரு விசுவாசத்தோட பெற்றுக்கொள்ளுகிறீங்களா? அவங்க ஜெபித்து முடிக்கிற வேளை கூட கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சுகத்தை தர இருக்கிறார். You know the healing is coming. Just receive the healing. You know right now let the healing power of Jesus come and fall upon you. Let the healing power of Jesus come and fall upon you. இப்போதே பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லா வலியும் இயேசுவின் நாமத்தில் போட்டும். Just pray by faith. Father, we thank you for this beautiful morning, Lord. ஆண்டவரே, நீர் நல்ல தேவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். Father, we thank you for you are a sovereign God, Lord Father. ஆண்டவரே, காரியம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஆண்டவரே நீரே சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவனாக இருக்கிற ஆண்டவரே, இந்த காலவேளை கூட ஒரு நன்றி உள்ளத்தோடு அவர் நோக்கி பார்க்கிறீங்களா? 2024 எத்தனையோ தடங்கள் வந்திருக்கலாம், எத்தனையோ ஏமாற்றங்கள் வந்திருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் நம்ம இஷ்டத்துப்படி நடக்காம இருந்திருக்கலாம். ஆனா அது எல்லாவற்றிலும் அவர் அப்பவும் தேவனாக இருந்தார்.
You know, things may not happen our way, but still He is God and He's seated on the throne. எல்லாத்துக்காக நன்றி சொல்றீங்களா? Mari kita berterima kasih kepada Tuhan atas segala kebaikan yang dilakukan olehnya. Come on, just give thanks to Lord for 2024. 2025க்குள்ள நம்ம ஒரு நன்றி இல்லாத உள்ளத்தோடு போக கூடாது. நன்றி உள்ளத்தோடு போகும்போது தான் அது அற்புதத்தின் ஏற்கிற ஒரு உள்ளமாக இருக்கும். அப்படி கொஞ்ச நேரம் கண்களை மூடி அவருக்கு நன்றி உள்ளத்தோடு அவர் நோக்கி பார்க்கறீங்களா? Just give thanks to Him for His good and His mercy endures forever. Father, we thank you, Lord. We thank you, Lord. Jesus, we thank you. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. We just thank you, Lord. Come on, just thank the Lord in your own words. உங்க சொந்த வார்த்தையினால அவருக்கு நன்றி சொல்றீங்களா? என்னால உங்களுக்காக நன்றி சொல்ல முடியாது. நீங்க தான் ஆண்டவர்கிட்ட உங்களுக்காக நன்றி சொல்ல முடியும். Come on, just give thanks to the Lord for His goodness upon your life. Just give thanks to the Lord for what He's about to do in 2025. 2025 ஆண்டவர் செய்ய போற அந்த பெரிய காரியத்துக்காக நீங்க நன்றி செலுத்துகிறீங்களா? ஒரு நன்றி உள்ளத்தோடு இந்த வார்த்தையை கேட்போம். அதுக்கு முன்பாக நீங்க நன்றி செலுத்துறீங்களா? Just give thanks to the Lord for His good. Just give thanks to the Lord for His good. Just give thanks to the Lord for His good. Holy Spirit, come. Holy Spirit, come. Holy Spirit, breathe upon us this morning, Holy Spirit. We just want to say we thank you, Lord. And we love you, Holy Spirit. We love you, Holy Spirit. Can you just look at me? Just open your eyes. You know, this morning, God has a special word right for you. உங்களுக்காகவே ஆண்டவர் ஒரு விசேஷமான வார்த்தைகளை வைத்திருக்கிறார். அநேக வேளை கூட அநேக போராட்டங்கள்ல நம்ம கடந்து செல்லும் போது கூட அநேக வேளை கூட நம்ம அநேக வேளை மனம் தளர விட்டுருக்கோம். we give up on what we are heading towards. When life hits hard, sometimes it's difficult for us to get up. வாழ்க்கை ஒரு அடிக்கும்ல, அந்த சூழ்நிலை நமக்கு எந்திரிக்க முடியாத ஒரு நிலைமையில் நம்ம அப்படியே கீழே காணப்படும். எல்லாமே ஒரு முடிந்து போன வண்ணமாக காணப்படும். எல்லாமே ஒரு தோற்ற சூழ்நிலை காணப்படும் போது நம்மளுக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. நம்ம எந்த பக்கம் திரும்பினாலும் நம்மளுக்கு உதவி இல்லை. ஆனா நம்ம மேலே நோக்கி அவரை நோக்கி கூப்பிடும் போது கண்டிப்பாக அவர் பதில் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். Man may fail you. The closest of your kins may fail you. But my God neither fails or slumber. நம்ம ஆராதிக்கிற தேவன், நம்ம வாரம் ஆராதிக்கிறோம்ல, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் எல்லாமே செஞ்சக்கூடியவர். He is a worthy miracle worker. That God that we worship will never fail you. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். மனுஷர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம். எனக்கு தெரியும், இப்பதான் நம்ம 2025க்குள்ள பூந்து 12 நாட்களாக ஆவறது. ஆனா இந்த 12 நாட்கள்ல அநேக பேருக்கு கூட ஒரு அசைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். 12 நாட்கள்ல கூட அநேக போராட்டங்கள் வந்திருக்கும், அநேக தடங்கள் வந்திருக்கலாம், அநேக காரியங்கள் உங்களுக்கு பிரியமான இல்லாம நடந்திருக்கலாம், இல்ல உங்க பிளான்ஸ் படி காரியம் நடக்காம இருக்கலாம். ஆனா நான் முதல்ல சொன்னேன், காரியம் நம்மளோட சித்தத்தை படி நடக்கிறது கிடையாது. ஆனா அவரோட வழிகள் நம்மளோட வழிகளோட பெரிதாக தான் இருக்கிறது. அதுதான் தேவனோட வார்த்தை சொல்கிறது. இயேசு 55:7-8 உன்னோட வழிகள் என்னோட வழிகள் அல்ல, உன்னோட எண்ணங்கள் என்னோட எண்ணங்கள் அல்ல, உன் வழிகளை காட்டிலும் உன்னோட எண்ணங்களை காட்டிலும் என்னோட வழிகள் பெரியதாக இருக்கிறது. My ways are not your ways, neither are my thoughts your thoughts, says the Lord. வானம் எப்படி பூமியை விட உயர்ந்த இடத்துல இருக்கிறது, அதே போல his thoughts are way higher than what we can think or comprehend. இந்த காலை வேளை கூட நம்ம வேதத்தை 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்துக்கு திரும்புவோம். Can we turn to 2 Kings chapter 4 from verse 1 to verse 7? நீங்க பார்க்கலாம், ஒரு விதவை ஒரு கதை இருக்கிறது. Story of a widow and Elisha. தமிழ்ல வாசிப்போம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் வசனம் 1-7. 2 Kings chapter 4 verse 1 to 7. இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாய் கொள்வானாக என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் எண்ணெய் இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், 1 குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன்,
நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கொண்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடனே உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். ஓகே, இந்த 4வது வசனம் பார்ப்போம். இங்க பார்க்கலாம், ஒரு பெண்மணியானவர் இருக்கிறார். அவர் அவங்களோட கணவர் தவறி விட்டார்கள். the husband passed away. She was the wife of a prophet. So இந்த நேரத்துல நம்ம பார்க்கலாம், எலிஷா அவங்களோட வீட்டுக்கு வராங்க. அவங்க சொல்றாங்க, எனக்கு பணம் இல்ல, ஒண்ணுமே இல்ல, எனக்கு வெறும் வீட்டுல ஒரு ஜாடி எண்ணெய் தான் இருக்கிறது. Just a jar of oil. சொல்லுங்க, just a jar of oil. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, all I have is just a jar of oil. அதே மாதிரி தான் அநேக வேளை கூட நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு இருக்கிறது மிச்சம் வெறும் ஒரு கூடை எண்ணெய் மாதிரி இருக்கலாம். எப்படி இன்னொரு பெண்மணியானவருக்கு ஒரு பிடி மாவு தான் இருந்தது, அதே போல இந்த ஸ்திரியானவருக்கு ஒரு கூடை எண்ணெய் தான் இருந்தது. அப்ப எலிஷா சொல்றாரு, நீ என்ன செய், நீ வெளியே போய் சுத்தி முற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் போய் உங்க ஜாடியை கொண்டு வா. bring the jars in. இங்க நம்ம பார்க்கலாம், எலிஷா நினைச்சிருந்தா அவர் அப்பவே அந்த அற்புதத்தை செஞ்சிருக்கலாம். ஆனா எலிஷா என்ன பண்றாரு, அந்த அற்புதத்துல அந்த பெண்மணி ஆனவளும் ஒரு பங்காக இருக்க வேண்டும் நினைத்து எலிஷா சொல்றாரு அந்த பெண்மணி கிட்ட, நீ போய் சுற்றி முற்றி இருக்கிற ஆட்கள்ட்ட எல்லாம் go around, go all over the place and get jars and come back. இது என்ன தெரியுமா, இது விசுவாசத்தின் அடிகளாக இருக்கிறது. வாஸ்தவமான சொன்னார்ல, நம்மளோட கிறிஸ்துவ வாழ்க்கை நம்ம கண்களாக பார்க்கிற வாழ்க்கை இல்ல, ஆனா விசுவாசத்தின் வாழ்க்கையாக இருக்கிறது. அந்த பெண்மணியானவளுக்கு அவன் போய் அந்த எம்டி ஜா, அந்த காச கூடைய கேட்கும் போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? வீடு வீடா போய் கேட்டுட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு கூடை கொடுங்க, எனக்கு ஒரு ஜா கொடுங்க, ஒண்ணு கொடுங்க. அவங்க நிறைய கலெக்ட் பண்ணி கொண்டு வராங்க. ஆனா அப்ப கூட அவங்களுக்கு தெரியாது ஒரு அற்புதம் அவங்களுக்காக காத்து இருக்கிறது என்று. அவங்க கூடையெல்லாம் எடுத்துட்டு வரும்போது எல்லாமே எம்டியா தான் இருந்திருக்கும், கோசமான கூடைகள் தான். அந்த நேரத்துல கூட கண்டிப்பாக அவங்க எண்ணத்துல ஓடி இருக்கும், என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியலையே, இவர் கூட எடுத்துட்டு சொல்லிட்டாரு, இப்ப என்னதான் பண்ண போறாருன்னு. இப்ப எலிஷா சொல்றாரு, நீ என்ன பண்ணு, கதவை சாத்தி விட்டு நீ அந்த கூடைகள் நீ உன் வீட்டுக்கு பின்னாடி வைத்து உன் பிள்ளைகள் கூட சேர்ந்து அந்த ஒரு கூடை எண்ணெய் இருந்துச்சுல அவங்கள்ட்ட வீட்டுல, அது நீ ஒரு கூடையில ஊத்து, அது நிரம்பி வளைஞ்சி மத்த கூடைகளெல்லாம் நிரப்பும் என்று. அப்ப இந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, இந்த பெண்மணியும் செய்யறாங்க, போய் அந்த கூடைகளை வாங்கிட்டு அவங்க கதவு பின்னாடி கதவு சாத்திட்டு பின்னாடி போயிட்டு அவங்க செய்யறாங்க. she's filling up the jars, the empty jars. All she had, bro, was a cup of jar. நம்மளோட எண்ணங்களுக்கு இது எட்டாது. எப்படி ஒரு சின்ன கூடையில இருக்கிற எண்ணெய்னால இத்தனை நிறைய கூடைகளை நிரப்ப முடியும்? இது சயின்ஸ்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நம்மளோட சொந்த புத்தினால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, யாருனாலுமே இது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு ஃபெனோமெனா. ஆனா நீ யாத்திரமா இது சாத்தியமானது. ஏன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கை சரீரத்தின் வாழ்க்கை கிடையாது, ஆனா நம்ம வாழ்ற வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கிறது. சொல்லுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை. உன் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க வாழறது ஆவிக்குரியான வாழ்க்கை. சரீரத்தின் வாழ்க்கை சரீரத்தின் பாசிபிலிட்டிஸ் தான் பார்க்கும். if we live by flesh, we only look at the possibilities of flesh. எது சாத்தியமோ அது மட்டும் தான் பார்ப்போம். ஏன்னா அதுதான் நம்மளோட புத்திக்கு ஏற்ற ஒரு காரியமாக இருக்கிறது. What we see is what we know. சோ நம்ம அந்த மாதிரி தான் வாழ்ந்து கொண்டு இருப்போம். இதுதான் சாத்தியம். ஆனா இந்த காலையில உற்சாகப்படுத்த விரும்புகிறேன், என்னென்ன காரியம் அந்த இஸ்திரியை போல உங்க வாழ்க்கையில வெறும் ஒண்ணுதான் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, 2025 ஆண்டவர் அதை நிரம்பி வழிந்து உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே அது ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுவார். இது எப்படி தெரியுமா சாத்தியமா ஆகும்? நம்ம அந்த முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டும். நம்ம நம்மளோட வாழ்க்கையில இடத்தை நம்ம தயார் செய்ய வேண்டும். அந்த இஸ்திரியானவர் இப்ப அவங்ககிட்ட ஒரு கூடை எண்ணெய் இருந்துச்சு, அப்படி அவங்க போய் கூடைகள் நிறைய எடுத்துட்டு வரலன்னா அவங்க எப்படி கூடைகளை நிரப்பி இருப்பாங்க? What if she didn't take the step of faith? What if she didn't go? அநேக வேளை கூட நம்மளும் அந்த மாதிரி தான் காணப்படுகிறோம். ஆண்டவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் எப்படி யோவான் 19:30 சொன்னாரோ எல்லாமே முடிந்ததுன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளுக்காக எல்லாவற்றையும் சிலுவையில முடித்து விட்டார்.
ஆனா அநேக வேளை கூட நம்ம ஆசீர்வாதத்துக்காக, நம்ம அற்புதத்துக்காக வெறும் காத்து கொண்டுதான் இருக்கிறோம். We are just waiting. We can't be passive about our miracles. We can't be waiting. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, you can't wait anymore. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க காத்திருக்க முடியாது. அதுக்கான முதல் படியை நம்ம தான் எடுத்து வைக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நிரப்பப்பட வேண்டியதாக இருக்கிறது? இந்த காலவேளை கூட நம்ம எல்லாருக்குமே வெவ்வேறு காரியங்கள் இருக்கும். சிலருக்கு அது உறவுகளாக இருக்கலாம், சிலது பண தேவைகளாக இருக்கலாம், இல்ல சில பேருக்கு அபிஷேகமாக இருக்கலாம், இல்ல சில பேருக்கு நீங்க ரொம்ப நாளா ஜெபம் பண்ணி வாஞ்சித்து கொண்டிருக்கிற ஒரு காரியமாக இருக்கலாம். மனுஷன் கண்களுக்கு அது எட்டாத காரியமாக இருக்கிறது. ஆனா பிதாவானவர் உங்க இருதயத்தை அறிந்த தேவனாக இருக்கிறார். இந்த காலவேளை கூட அவர் உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிற என்ன தெரியுமா? இடத்தை நீங்க ஆயத்த பண்ண வேண்டும். நம்ம இடத்தை ஆயத்த பண்ணும் போதுதான் அற்புதத்தின் அடியிலே அவர் எடுத்து வைப்பார். What are the things you're praying for in your life? This morning, church, we have to make space for the miracles. எப்படி இந்த எண்ணெய்கள் நிரம்பி வழிந்ததோ அதே போல உங்க வாழ்க்கையிலும் அது நிரம்பி வழியும். இந்த இதை நம்ம எண்ணத்துல வைத்துக்கொண்டு அப்படியே நம்மளோட எண்ணத்தை சங்கீதம் 23 நம்ம திரும்பவும். Can we just shift our focus to Psalms chapter 23? வசனம் 1 to 4 வரைக்கும் நம்ம வாசிப்போம். Psalms chapter 23 verse 1 to 4. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். This is a powerful Psalms in Psalm chapter 23 where it says, the Lord is my shepherd and I shall not want. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இதுதான் நம்ம வாழ்க்கையின் ஒரு மோட்டோவாக, நம்ம வாழ்க்கையின் ஒரு அசைவுக்குள்ள கொண்டு வர ஒரு மோட்டோவாக இருக்க வேண்டும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். The Lord is my shepherd, I shall not want. சங்கீதக்காரன் எழுதும்போது எழுத்துமா சொல்றாரு, அவர் என்னை வழி நடத்துவார், அவர் என்னை பாதுகாத்துக் கொள்வார், எனக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. Come on, 2025, can we make the Lord as our shepherd? 2025 இன்னொரு விசை ஆண்டவர் மேல் நம்ம விசுவாசத்தை வைப்போமா? அநேக வருஷங்கள் கடந்து போயிருக்கலாம், அநேக காரியங்கள் முடிந்து போயிருக்கலாம், அநேக வருடங்கள் வீணா இருக்கலாம். ஆனா 2025 நம்ம தயாராக போகும்போது, கர்த்தரை முதல் இடத்துல வைத்து நம்ம போகும்போது, அவரை மட்டும் நம்ம கண்களை ஏறெடுத்து அவரை மட்டும் நம்மளோட ஷெப்பர்டாக பார்த்து நம்ம போகும்போது, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அவர் உங்க வாழ்க்கையை அவரோட வழிகளினால செம்மையாக வழி நடத்துவார். The Lord is my shepherd, I shall not want. அப்படி பார்ப்போம், வசனம் 2 போட்டிருக்கு, He makes me lie down in green pastures. தமிழ்ல படிக்கிறீங்களா 2வது வசனத்தை? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். புல்லுள்ள இடங்கள் என்ன? உங்களோட ப்ரொவிஷன், உங்களோட தேவைகள், ஒரு செழிப்பு. ஆண்டவர் எப்பவுமே ஆண்டவர் திட்டம் நம்மளோட வறுமைக்கு கிடையாது. God is not the planner or the author of poverty. God intends prosperity. ஆண்டவரோட நோக்கமே நம்ம ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று. அதனால தான் 2வது வசனத்துல போட்டிருக்கு, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. அங்க போடல அவர் என்னை பாலைவனத்துக்கு கொண்டு போறாருன்னு. அவர் புல்லுள்ள இடங்களில் கொண்டு போவார். எங்க உங்க தேவைகள் இருக்கிறதோ அது எல்லாமே அவர் தந்திப்பார். அமர்ந்த தண்ணீர்கள் என்றால் என்ன? ஒரு காமான மைண்ட், ஒரு காமான தாட்ஸ். அநேக பேரு கூட நம்ம பண தேவைகள் சந்திக்கப்படுறது, நம்மளுக்கு உறவுகள் இருக்கிறது, நம்மளுக்கு வேண்டிய எல்லாமே இருக்கு, ஆனா அநேக வேளை கூட நிம்மதி இல்லாம காணப்படுகிறோம். அநேக பேர் இருக்கார்கள், அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு வேண்டியது எல்லாமே இருக்கு, ஆனா நிம்மதியை தேடிக்கொண்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்காங்க. ஆனா இதுதான் நான் ஒரு வாக்குத்தத்தம், அமர்ந்த தண்ணீர்கள். அப்படின்னா ஒரு காமான இடம், ஒரு பீஸான இடத்துக்கு, ஒரு சமாதான இடத்துக்கு அவர் உங்களை அழைத்து செல்வார். அவரின் ஆத்மாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில் நடத்துவார். அது 3வது வசனத்தை படிங்கக்கா. அவர் என் ஆத்துமாவை தேற்றி
தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அவரின் ஆத்மா தேற்றி, இதுதான் அவர் அமர்ந்த தண்ணீர் நம்ம கொண்டு போகும்போது அதுதான் நம்ம பண்ணோம். நம்ம சோலுக்கு அது ஒரு பீஸ், ஒரு கான்ஃபிடன்டாக மாறும். அநேக வேலை கூட நம்ம கண்டிப்பா அநேக பேர் உணர்ந்து பார்த்திருப்போம். நம்மளுக்கு எல்லாமே இருக்கும், ஆனா நம்ம ஆத்மால ஒரு காம்னஸ், ஒரு சமாதானம் இருக்காது. நம்ம எங்கு சென்றாலும் ஒரு குழப்பத்தோட இருப்போம், எங்கு சென்றாலும் ஒரு படபடப்போட இருக்கும். We will be living in an anxious life because our soul is not at rest. நம்ம ஆத்மா ஒரு ஓய்வு பெற ஒரு இடத்துல இல்ல. அதனால தான் போட்டு 3 யோவான் இல்ல, பிரியமானவனே ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு. அது ஏன் ஆண்டவர் ஆத்மா சொல்றாரு, ஏன் ஆவி சொல்லல? ஏன்னா ஆத்மா தான் சமாதானத்தின் ஒரு காம்னஸோட இடமாக இருக்குது. ஆத்மா எவ்வளவு செழிப்பாக இருக்கிறதோ அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும் செழிப்பாக இருக்கும். இதுதான் ஆண்டவர் வாக்குதாட்டம். அவர் he will calm our soul. நம்ம ஆத்மா அவர் தேற்றுவார். 4வது வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். Though I walk through the valley of shadow of death, I fear no evil. Come on, if you think that you are not strong enough, if you think you're not good enough, if you think the Lord don't love you, அப்படி நீங்க நினைத்து கொண்டிருக்கீங்களா? நீங்க ஒரு பலசாலியான கிறிஸ்துவ இல்ல, நீ ஒரு நல்ல கிறிஸ்துவங்க இல்ல, ஆண்டவரை நேசிக்க மாட்டாருன்னு, அது எல்லா பொய்யும் இயேசுவின் நாமத்தில் இப்போது நான் உடைத்து போடுகிறேன். ஆண்டவர் வந்ததே உங்களுக்காக தான். என்னென்ன காரியங்கள் உங்க வாழ்க்கையில உங்களை துரத்தி கொண்டு இருக்கிறது, அது வியாதியாக இருக்கலாம், அது உங்களை டார்ச்சர் பண்ற ஆட்களாக இருக்கலாம், பிசாசோட கட்டுகளாக இருக்கலாம். ஆண்டவரை நீங்க பிடித்துக் கொள்ளும் போது எப்பொழுது அவர் உங்களை மேய்ப்பராக மாத்துறீங்களோ, when you make God your shepherd, he's going to set you free. மரணத்துக்கு நம்மளுக்கு பயம் கிடையாது. We don't fear death. இயேசு தெரியாத ஆட்களுக்கு மரணம் ஒரு முடிவு. ஆனா இயேசு தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு மரணம் அதுதான் நம்ம வாழ்க்கையின் ஆரம்பமாக இருக்கிறது. Because we get to live with Jesus. அதனால நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஏன்னா அநேக பேர் அங்க மரணத்துக்கு பயந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மரணத்தோட உண்மையான இலக்கு கிடையாது. But we know where we are going. அதனால தான் நம்ம மரணத்துக்கு பயப்பட வேண்டாம். எத்தனையோ பேர் 2025 வரலையே, ஏன் நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? எத்தனையோ பேர் வரலையே. So many didn't make it. But why did you make it? Because he wants you to be here. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்த நிமித்தம் அவர் உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து உங்களை இந்த வருஷத்துக்கு கொண்டு வந்திருக்கார். அநேக வேளை கூட இதை நம்ம ஓவர்லுக் பண்ணிடுவோம். ஐயோ எனக்கு காசு இல்லையே, எனக்கு இது இல்லையே, அது இல்லையே தான் நினைக்கிறோம். ஆனா எப்பயாச்சும் நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா, ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய நாளை கொடுத்துருக்கீங்களே, இதுக்கே நான் எவ்வளவு நன்றி செலுத்தணும். எத்தனையோ பேர் அடுத்த நாள் கூட எந்திரிக்கிறது இல்லை. So many people don't make it the next day, but you made it. எத்தனை பேர் நம்ம காலையில சொன்னி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம், இன்னைக்கு நம்ம இன்னும் உயிரோட இருக்கோம். அவர் நம்மளுக்கு கொடுத்த உயிரே, அவர் நம்மளுக்கு கொடுத்த இன்னொரு வாழ்க்கையே, அவர் நம்மளுக்கு கொடுத்த ஒரு வரமாக இருக்கிறது. To live for him. பக்கத்துல பார்த்து கேளுங்க, are you grateful for your life? உங்க வாழ்க்கையை நீங்க ரொம்ப ஏனோ தானோன்னு எழுத்து விடாதீங்க. உங்க வாழ்க்கையை நீங்க ரொம்ப தாழ்மையாக பார்த்து விடாதீர்கள். ஏனென்றால் எப்படி ஆதியாகமம் 1:26-27 போட்டிருக்கிறது, 28 நீங்கள் ஆண்டவரோட சாயல்ல படிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறீர்கள். You are made in the image of God. Don't take yourself lightly. உங்களை நீங்க தாழ்மையா பார்க்காதீங்க. உங்களை குறித்து நீங்க ஒன்றுக்கு பிரோஜனம் இல்ல, ஒண்ணுமே செய்ய முடியாது அந்த மாதிரி யோசிக்காதீங்க. நீங்க வயசாயிட்டீங்க, நான் ஒன்னும் வாலிபனா இருக்கேன், நான் இது நான் அது, அதை பத்தி யோசிக்காதீங்க. ஏனென்றால் உங்க மேல அவரோட கைகள் இருக்கிறது. அவரோட கை எப்ப உங்க மேல இருக்கிறதோ அவரோட தயவு, கிருபை, நன்மை எல்லாமே உங்களை பின்பற்றும். நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது 5வது வசனத்துல நம்ம தமிழ்ல வாசி கேட்போம். இது கவனமா கேளுங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இங்க பார்க்கலாம், அது போட்டு you prepare a table before my enemies, you anoint my head with oil, my cup runs
over. இந்த இடத்தை தெளிவா ஃபோக்கஸ் பண்ணுங்க. You anoint my head with oil. என்னோட தலைகளை நீ எண்ணெயா அபிஷேகம் பண்ணி என்னோட பாத்திரம் நிரம்பி வழியிறது. இதேதான் 2 ராஜாக்கள் நாள்ல நடந்துச்சு. பாத்திரம் நிரம்பி வழிந்தது. The oil overflow. The oil overflow. ஆனா நம்ம என்ன தெரியுமா ஒரு புரிஞ்சுக்க வேண்டும், பழைய ஏற்பாடுல இந்த எண்ணெய் அது என்னத்தை குறிக்கிறது என்றால் அது பரிசுத்த ஆவியானவர் குறிக்கிறது. It symbolizes the Holy Spirit. அநேக வேளை ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் ஒரு பெரிய ஒரு குடான் மாதிரி, ஒரு பெரிய வேர்ஹவுஸ் மாதிரி அவர் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாரு. ஆனா யாத்திரம் அநேக வேளை கூட நம்ம ஆசீர்வாதத்தை எங்க போய் எடுக்கணும், எப்படி எடுக்கணும், யார் மூலமா எடுக்கணும், எப்ப எடுக்கணும், எடுக்கணும், இதுல யாத்திரமா நம்மளுக்கு இந்த கேள்விகளுக்கு பதில் கிடையாது. ஏனென்றால் நம்ம ஆவியின் ஐக்கியத்துல ஒரு நிலைத்து நிற்கிற வண்ணமாக காணப்படவில்லை. We are not solid with our foundation with the Holy Spirit, so we don't know. அவரை நம்பிதான் பிதாவானவர் ஆவியானவரோட ஒரு பாதுகாப்புல தான் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துட்டு போயிருக்கார். சோ அதுக்கு திருவுகோள் என்னது? ஆசீர்வாதத்துக்கு திருவுகோள் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்ப நம்ம அவர்கிட்ட கேட்காம, அவரை சார்ந்து இருக்காம, அவரை நோக்கி கூப்பிடாம மனுஷனை நம்பி இருக்கும் போது எப்படி நம்ம கிட்ட அவர் வெளிப்படுத்த முடியும்? நம்ம அநேக வேளை நினைச்சிருக்கோம் ஆவியானவர் வேற மூலையை சேர்ந்தான் என்று. Come on, the Holy Spirit is just not to do so-called ministries in church. ஆவியானவர் வெறும் சபையில ஊழியம் செய்ய கிடையாது. ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு சத்தியமாக, உங்களுக்கு கொடுத்த ஒரு நிச்சயமாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு இங்க தெரியும், நீங்க எல்லாருமே ஆண்டவர்னால முத்திரை அடிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கீங்க. Your seal. அந்த முத்திரை என்னது? பரிசுத்த ஆவியானவர். ஆனா அநேக வேளை கூட நம்ம அந்த முத்திரையை காட்டி வீசிட்டு ஆவியானவரை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம சொந்த புத்தியில சார்ந்து இருக்கிறோம், யோசிச்சு கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்மளோட மேய்ப்பர் தான். கண்டிப்பாக அவர் எல்லா ஆசீர்வாதமும் கொண்டு வருவார். நிரம்பி வழியும் பிறருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. பிலிப்பியர் 4:19 படி அவரோட மகிமையின் ஆசீர்வாதத்தினால உங்களை நிரப்புவார். ஆனா இது எல்லாத்துக்குமே ஒரு கீ பரிசுத்த ஆவியானவர் தான். நம்ம சாவியை தேடாம ட்ரெஷர் பாக்ஸ் போத தேடிக்கிட்டு இருக்கோம். சாவி இல்லாம எப்படி ட்ரெஷர் பாக்ஸ் நம்ம திறக்க முடியும்? ட்ரெஷர் பாக்ஸ் உங்க முன்னுக்கு தான் இருக்கு. அந்த ட்ரெஷர் பாக்ஸ் இருக்குல்ல, எல்லா பொக்கிஷமும் வச்சு ஒரு பெட்டி இருக்குல்ல, படத்துல வரும் பெருசா, அது எல்லாமே நம்ம முன்னுக்கு தான் இருக்கு. ஆனால் அதுக்கு திருவுகோள் நம்ம முன்னுக்கு இல்ல, நம்ம உள்ளுக்கு இருக்கு. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். The Holy Spirit. அங்க போட்டிருக்கல, சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தயாரத்தை பண்ணுவார். அது நம்மளை பெருமைப்படுத்தி காட்ட கிடையாது, ஆனா அவரோட மகுத்தத்தை வெளிப்படுத்த. எப்படி உங்க தலைகளை உயர்த்துவார்? அது முடிஞ்ச என்ன போட்டிருக்கு? என்னோட தலைகளே அபிஷேகம் பண்ணுவார். It all goes back to the Holy Spirit. அநேக பேர் நம்ம 10 வருடம் 20 வருடம் 30 வருடம் 40 வருடம் கிறிஸ்தவங்களா இருக்கிறோம். அநேக பேர் நம்ம பிதாவை பார்ப்போம், அநேக பேர் நம்ம இயேசு கிறிஸ்துவை பார்ப்போம். ஆனா அநேக வேளை கூட நம்ம ஆவியானவருக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? எவ்வளவு பிதாவும் இயேசுவும் வல்லமையானவராக இருக்கிறார்களோ அதே போல ஆவியானவரும் வல்லமையாக இருக்கிறார். As powerful as the Father and Jesus is, Holy Spirit is as powerful as them. Why not we turn the focus to the Holy Spirit? இன்னும் எத்தனை வருஷம் தான் நம்ம சாவியை கை உள்ளுக்கே வைத்துட்டு அங்கேயும் இங்கேயும் தேடிக்கொண்டு இருக்க போகிறோம்? அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம முடிவே இல்லாத ஒரு கேம் விளையாண்டுகிட்டு இருக்கோம். முடிவே இல்லாத ஒரு லாட்டை நம்ம விளையாண்டு கொண்டு இருக்கோம். ஏன் தெரியுமா? ஏன்னா பதில் உங்க உள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். நம்ம கேட்போம் 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனம். 2 Corinthians chapter 13 verse 14. The grace of the Lord Jesus Christ, the love of the Father,
and the communion of the Holy Spirit be with you all. Be with you all. இந்த தமிழ்ல வாசிக்கப்போம் 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், பிதாவின் வேலை படிப்புல முடிந்து விட்டது. The creation. இயேசுவின் வேலை சிலுவையில் அவர் முடித்து விட்டார். இப்ப கிரியை செஞ்சு கொண்டிருக்கிறது, இப்ப அசைவில் காணப்படுறது பரிசுத்த ஆவியானவர் தான். அப்ப யாரை நம்ம ஒன்றாக ஒரு ஐக்கியத்துக்குள்ள நம்ம நடக்க வேண்டும். We have to commune with. சபையாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். 2025 மறுபடியுமாக நம்ம கிறிஸ்துவின் அஸ்திவாரத்துக்குள்ள வர வேண்டும். நம்ம அஸ்திவாரத்தை தாண்டி நம்ம மற்ற காரியத்தை தேடிக்கொண்டிருந்தோம்னா நம்ம எப்பவுமே தேடிக்கொண்டிருக்க ஆட்களாக தான் மாறுவோம். நம்ம தேர் நாட்கள் கிடையாது, நம்ம சுதந்திரவாளிகள். இன்ஹெரிட்டன்ஸ். அவரோட பிதாவின் சொத்து எல்லாமே நம்மளுக்கு தான். ஆனால் அந்த சொத்தை அவர் யாரு கையில கொடுத்துட்டு போயிருக்காரு? பரிசுத்தாவியனோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல கொடுத்துட்டு போயிருக்காரு. சோ நம்ம அதை பெற்றுக்கொள்வது ஆவியினால மட்டும் தான் பெற்றுக்கொள்ள முடியும். வசனத்துல போட்டிருக்கல, நம்ம கண்களுக்கு அது தெரியாது, நம்ம சிந்தைக்கு அது எட்டாது, நம்ம உள்ளதுக்கு அது புரியாது. ஆனால் ஆவியின் மூலமாக வெளிப்படுத்துவார். Our eyes, our minds, our hearts will not understand, my friends. Only the Holy Spirit can reveal it to you. Only through the Spirit. இந்த கால இருக்கிற இன்னொரு விசை, நம்ம ஆவியனோட அபிஷேகத்தை கேட்போமா? எப்படி அந்த ஸ்திரியானவளுக்கு நிரம்பி வழிந்ததோ அதே போல நம்ம வாழ்க்கையிலும் ஆவியானவர் நிரம்பி வழிய வேண்டும். மேபி இதுக்கு முன்பாகவே நீங்க ஆவியில் அபிஷேகம் பெற்றிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன உள்ளத்துல உணர்த்துறார், அநேக பேர் நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், நம்ம அதுக்கு ஒரு ரூட்டீனாக மாறிவிட்டோம். Every one of you guys, young people, everyone here, we don't desire for the Holy Spirit like how we used to. அந்த ஒரு டிரைவ் ஆரம்பத்தில் இருந்திருக்கும், அந்த ஒரு வெறி, எனக்கு வேணும் ஆவியானவர் வேணும், அந்த ஒரு ஒரு புஷ் இருந்திருக்கும். ஆனா நாட்கள் போக போக அது அப்படியே குறைந்து போயிருக்கும். ஆவியானவரா நம்ம கொஞ்ச நேரம் ஆடிய பாஷை பேசிட்டோன்னு நம்ம அந்த ஒரு அடுத்தது என்ன அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இழந்து போய் விடுகிறோம். அநேக பேர் நம்ம சர்வ் பண்றோம். Same goes to me, same goes to you. We may be preachers of the word, we may be worship team, we may be anything, but do we still desire for more of the Holy Spirit in our lives? ஆவிக்காக நம்ம இன்னும் வாஞ்சியோடு இருக்கிறோமா? இல்ல இதுவே போதும், கிடைச்சதே போதும், இதுவே போதும், இப்படியே வாழ்ந்துட்டு இருந்துடலாம், நம்ம சாட்டிஸ்ஃபைடா இருக்கோமா? What if I tell you, my friends, your blessings is tied up very closely to your communion with the Holy Spirit? இது நான் உங்கள்ட்ட சொன்னேன்னா இது குறித்து என்ன நினைப்பீங்க? உங்களோட ஆசீர்வாதமும் ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் அது ஒன்னு விட்டது ஒன்னு நீங்க சூஸ் பண்ண முடியாது, ரெண்டுமே ஒன்னாதான் வரும். உங்க ஐக்கியத்துல எவ்வளவு மேல போறீங்களோ உங்க ஆசீர்வாதத்துல அவ்வளவு மேல போவீங்க. So my friends, my family, fathers, mothers, can we turn back our focus to what really matters this morning? மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட வருவோமா? உங்க நெருங்கிய நண்பர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களை விட உங்ககிட்ட இன்னும் நெருக்கமாக இருக்கணும் என்று ஆசைப்படுகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். He's closer than your skin. அக்கா கடைசியா சங்கீதம் 23:6 படிக்கிறீங்களா? இது எல்லாமே பரிசுத்த நம்ம தேடும் போது, ஆவினால் நிரப்பப்படும் போது, நிரம்பி வளையும் போது, அது எல்லாத்துக்குமே ஒரு கன்க்ளூஷன் தான் இந்த 6வது வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாள்களாய் நிலைத்திருப்பேன். வேதத்தை ஆண்டவர் எழுந்த போது ஆட்கள் மூலியமாக அவர் சும்மா எழுத மாட்டார். பரவாயில்ல, இது இங்க இருக்கட்டும், அது அங்க இருக்கட்டும். அபிஷேகத்துக்கு அப்புறம் தான் நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரும் என்று போட்டிருக்குன்னா, அப்படின்னா இது என்ன நம்ம குறிக்கிறது? ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில காணப்படும் போது தான் இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில காணப்படும். Surely goodness and mercy, surely இங்க போட்டிருக்கு, surely ஆங்கிலத்துல போட்டிருக்கு, surely அங்க போட்டிருக்கு, நிச்சயமாக
நிச்சயமாக சொல்லுங்க, நிச்சயமாக. Say surely. கான்ஃபிடென்ட்டா சொல்லுங்க, surely. நிச்சயமாக நன்மையும் கிருபையும் உங்க ஜீவன் உள்ள நாள் எல்லாம் உங்களுக்கு தொடரும். 2025 மட்டும் கிடையாது, உங்க கடைசி மூச்சு வரைக்கும். To the end of the days, if we are blessed enough to see the coming of the Lord, until that day, goodness and mercy will follow you. என்னென்ன நன்மைகளுக்காக நீங்க காத்து கொண்டிருக்கீங்க உங்க வாழ்க்கையில? ஆவியானவர் உங்க வாழ்க்கையில முதலாவது வைத்து பாருங்களேன். நன்மைகள் உங்களை துரத்தி பிடிக்கும். நீங்க ஓட பார்த்தாலும் போதும் சொல்ற அளவுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துவார். ஆனா இது எல்லாத்துக்குமே முதல் படி என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரை நம்ம பிடித்துக் கொள்ள வேண்டும். அவர் தான் இது எல்லாத்துக்குமே திறவுகோலாக இருக்கிறார். இந்த காலை வேளைக்குள்ள எல்லாரும் கண்களை மூடி நீங்க அமர்ந்த வண்ணமாகவே, as you're seated, every eyes closed. நம்ம அதை சொன்ன மாதிரி தான் எல்லாருமே நிரம்பி வளையும். ஆனா எந்த அளவுக்கு நிரம்பி வளையறீங்க என்று அது நீங்கள் ஆயத்த பண்ண இடத்தை பொறுத்து தான் இருக்கிறது. To what level you feel is based on how hungry are you for the Lord. This morning, wherever you are, can you desire for the Holy Spirit, more of the Holy Spirit in your life? இந்த காலை வேளையில கூட ஆவியானவரோட அபிஷேகத்துக்காக வாஞ்சிக்கிறீங்களா? உங்க வயசு எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், எத்தனை வருஷம் வேணாலும் நீங்க ஆண்டவர் படி தெரிஞ்சிருக்கலாம், நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கலாம், நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம், நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், எந்த ஊழல் வேணாலும் செய்யலாம். ஆனா இந்த கால வேளையில கூட மறுபடியும் சிறு பிள்ளைகள் போல ஆவியானவருக்கான வாஞ்சிப்போமா? லூக்கா 11:23 படி நம்மளே தீமையாக இருந்து நம்ம பிள்ளைகளுக்கு இவ்வளவு நன்மைகள் செய்யும் போது பிதாவானவர் அவரை நோக்கி ஆவியானவர் கேட்கும் போது அவர் கொடுக்காம இருப்பாரோ? We being he will know how to give good gifts. Will not the Father in heaven give the Holy Spirit to those who ask him?